அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜேரிஸ். 3ஆம் வகுப்பு அரசு உதயபெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம், திருடேமதுர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேஸ்வரா, இப்ப இறை கண்ணீரால் காத்தோம் என்று சுதந்திர பயிர் பற்றி பாடினார் பாரதி. அடிமை தலையை அகற்றி ஆனந்த சுதந்திர அழைத்திட உடல் பொருள் ஆவி மூன்றையும் அமைதியாக அர்ப்பணித்த சென்று நாட்டுப்பற்றாளர்கள் அவர்களின் தியாகத்தை வரலாற்று பக்கங்களில் நாளும் நமக்கு நினைவிட்டு கொண்டிருக்கின்றார். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரிலே தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட கையில் ஏந்திய படி இன்னுயிர் என்னும் தன்னுயிர் தந்த திருப்பூர் குமரனை பற்றி பேசப் போகிறேன். இவர் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகே சேமேலபாளையம் என்ற மாவட்டத்தில் தம்பதியினர் நம்பருக்கு 1904ஆம் ஆண்டு வறுமை காரணமாக ஆரம்ப பள்ளியிலே படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் குமரேசர் ஏற்பட்டது. தந்தை செய்த வந்தம் நெசவு தொழிலில் ஈடுபட்ட 19 வயது திருமணத்திற்கு பிறகு வேலை தேடி திருப்பூருக்கு மனைவியுடன் குடியேறினார். அந்த நகரம் தன்னை வரலாற்று இடம்பெற பெற்றிருந்தது. வேலைக்கு பஞ்சமில்லாத திருப்பூர் அப்போது இந்திய வேட்கையிலும் தன்னிடம் பெற்றிருந்தது. வகித்ததென்றால் பேர் போன திருப்பூருக்கு சுதந்திர வேட்கையில் உச்சத்தில் எதுவும் இல்லை, ஆச்சரியம் எதுவும் இல்லை. நெசவு பட்டறையில் ஈடுபாடு கொண்டார். சேர்ந்த குமரேசன் அண்ணல் காந்தியின் கொள்கையில் மேல் ஈடுபாடு கொண்டார். அரசு தடை விதித்து 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்றது. நகரில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திருப்பூர் குமரனிடம் மூவர்ண கொடியை கீழே போடச் சொல்லி காவல்துறை தாக்கினார். பிரிட்டிஷ் காவல்துறையின் கைதடி திருப்பூர் குமரனின் தாக்கினார். இரத்தம் அலமளவென ஊற்றெடுக்க பாய்ந்தார். இரத்தம் ஆனாலும் அவர் தம் கையில் தாங்கி இந்திய மூவர்ண கொடியை விண்ணை நோக்கி தலை நிமிர்ந்த தவிர அழிக்கப்பட்ட கீழே இரத்தம் குமரனிடம் உயிர் ஜனவரி 16ஆம் தேதி பிரிந்தது. தனது கொடியை காத்த குமரனின் தனது 28 வயதில் தேசிய கொடியை காத்தவாறே சேர்ந்த எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திரா இயக்கத்துக்கு நன்றி.